ஹாய் எவ்ரி ஒன். இந்த கிளாஸில் நம்ம டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸோட பேசிக் இன்ட்ரொடக்ஷனும் அது கான்செப்ட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேவா? டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸ்னால் நமக்கு என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு, இப்போது ஒரு கம்பெனி இருக்குது, இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா அதில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சில பொறுப்புகள்லாம் இருக்கும். ஓகேவா? செவரல் ஆக்டிவிட்டீஸ் அதுக்கு இருக்கும். அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட மேல் இடத்துலேருந்து சொல்லுவாங்க. அது கீழே இருக்க டிபார்ட்மெண்ட் எல்லாமே அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? இல்லை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு கீழே இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அவங்க மேலே என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதோட அட்மினிஸ்ட்ரேஷனு, கண்ட்ரோலு எல்லாமே அதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அதுதான் டிபார்ட்மெண்ட்டு. இதை வந்து நம்ம அக்கௌண்ட்ஸில் பார்க்க போகிறோம் இப்போது. ஓகேவா? இன்ட்ரோடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இட் இஸ் டிவைடட் செவரல் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? இதுக்கு செவரல் ஆக்டிவிட்டீஸ் நிறையா வேலைகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா இதை வந்து நிறையா வந்து டிபார்ட்மெண்ட்டாக இதை வந்து டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் இஸ் யூஸ்வலி இன்ட்ரெஸ்டட் இன் ஃபைண்டிங் அவுட் த ஒர்க்கிங் ரிசல்ட்ஸ் ஆஃப் ஈச் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? இப்படி டிவைடட் செவரல் டிபார்ட்மெண்ட்டாக டிவைட் பண்ணி வச்சுருக்கிறதுல மேனேஜ்மெண்ட் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா ரிசல்ட், ஒர்க்கிங் ரிசல்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒர்க்கிங் ரிசல்ட் தான் வந்து மேனேஜ்மெண்ட் எப்பவுமே எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் இன் ரெடிலி ஐடென்டிஃபைங் ஆல் டைப்ஸ் ஆஃப் வேஸ்டேஜஸ், எக்ஸ்பென்சஸ், கண்ட்ரோல், ப்ராப்பர் அலோகேஷன் அண்ட் அப்சர்ப்ஷன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேஸ்டேஜ் நடக்குது, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நடக்குது, எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி ப்ராப்பர் அலோகேஷன் பண்ணணும், அப்சர்ப்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ இதில் இருக்க மெத்தட்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மெத்தட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங் அப்படின்றதில் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஆஃப் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் கெப்ட் இன் ஒன் புக் ஒன்லி. ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒரே புக்லேயே கெப்ட் பண்ணுறது வந்து ஒரு மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் செட் ஆஃப் புக்ஸ் ஆர் கெப்ட் ஃபார் ஈச் அக்கௌண்ட். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு புக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறது. ஓகேவா? இது இன்க்ளூடிங் கம்ப்ளீட் ஸ்டாக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் அதர் டிபார்ட்மெண்ட் ஆர் தி சேல்ஸ். ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம், இல்லை இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம், அப்படின்னா சேல்ஸ் நடந்திருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து புக்ஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெசசரி டு allocate காமன் எக்ஸ்பென்சஸ் அமாங் த டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கிற காமன் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து allocate பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் மெத்தட்ஸ் ரெண்டு மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்டில் இருக்குது. என்னென்ன மெத்தட்னு பார்த்தோம்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சிங்கிள் புக்கில் மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் தனித்தனியாக செப்பரேட் புக்கில் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து 2 மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா எந்தெந்த எக்ஸ்பென்சஸை எந்தெந்த பேசிஸில் அவங்க இது பண்ணுறாங்க, டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்றது தான். ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ரெண்ட்டு, ரேட்ஸு, டேக்ஸஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸு, இன்சூரன்ஸு அண்ட் பில்டிங், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அவங்க என்ன பேசிஸில் வந்து பண்ணுறாங்கன்னா ஃப்ளோர் ஏரியா ஆக்குபைடு பை ஈச் டிபார்ட்மெண்ட். ஒரு ஒரு ஏரியாவும் ஒரு டிபார்ட்மெண்ட்டும் எவ்வளோ ஃப்ளோர் ஏரியா ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படி இல்லைனா டைம் பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மெஷர் பண்ணுறாங்க. லைட்டிங் அண்ட் ஹீட்டிங் எக்ஸ்பென்சஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் லைட் பாயிண்ட்ஸு ஆர் கன்சப்ஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? செல்லிங் எக்ஸ்பென்சஸ் தட் இஸ் டிஸ்கவுண்ட், டெபிட், பேட் டெப்ட்ஸு, செல்லிங் கமிஷன்ஸு, ஃப்ரைட் அவுட்வேர்ட்னா பர்ச்சேஸ், வெளியே போகிறது, ஃப்ரைட் இன்வேர்ட்னா சேல், பர்ச்சேஸு, ஃப்ரைட் அவுட்வேர்ட்னா சேல்ஸு. ஓகேவா? இன்வேர்டுனா பர்ச்சேஸு, ட்ராவலிங் சேல்ஸு, சேலரி மெயின்டெனன்ஸ், சேலரி, அதர் காஸ்ட். இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆன் ஈச் காஸ்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரேஜ் இன்வெர்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு பேஸ்ட் ஆன் தி பர்ச்சேசஸ் ஆஃப் ஈச் டிபார்ட்மெண்ட், வேஜஸ், சேல்ரி. இது வந்து பார்த்திங்கன்னா டைம் டிவோட்டட் டு ஈச் டிபார்ட்மெண்ட். அதை பொறுத்து தான் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம பேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெப்ரிசியேஷன், இன்சூரன்ஸ், ரிப்பேர்ஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் ஈச் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த அசட்டோட வேல்யூ எப்படி இருக்கோ அதை பொறுத்த வந்து இந்த டெப்ரிசியேஷன், இன்சூரன்ஸ், ரிப்பேர்ஸ், மெயின்டெனன்ஸில் நம்ம வந்து அலோகேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் தட் இஸ் சேலரி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா சேலரிஸ் அது மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து டைம் பேசிஸில் கொடுப்பாங்க. அப்படின்னா ஈக்குவல் அமாங் தி ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பொறுத்து அது கொடுக்குற மாதிரி இருக்கும். லேபர் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதும் கண்டிப்பாக இருக்கும் ஒரு கம்பெனியில். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் ஈச் டிபார்ட்மெண்ட், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்றதை பொறுத்து. நெக்ஸ்ட் வந்து பிஎஃப், இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேஜஸ் அண்ட் சேலரிஸ் ஆஃப் ஈச் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட்டோட டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் டிபார்ட்மெண்ட், செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா டிபெண்டன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்.
இண்டிபெண்டன்ட் அப்படின்னா இட்ஸ் ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் ஈச். ஓகேவா, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்த இன்டர் ரிலேஷனும் இருக்காது. ஓகேவா, டிபெண்ட் பண்ணி இருக்காது. இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டும் செல்ஃபாகவே அது ரன் பண்ண முடியும். ஓகேவா, அதனால தான் இட் ஒர்க்ஸ் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் ஈச் அதர். ஓகேவா, எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. டிபெண்டன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்னால் ஒரு டிபார்ட்மெண்ட்டு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை சார்ந்து இருக்கும். ஓகேவா, மேலே இருக்க டிபார்ட்மெண்ட்டை வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தா தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும். மேலே இருக்கவங்களே வந்து ஆப்சண்ட் ஆகிட்டாங்கன்னா கீழே இருக்கவங்களுக்கு ஒர்க்கு வராது. ஸோ அதை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் கூட்ஸ் ஃப்ரம் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் டு அனதர் டிபார்ட்மெண்ட். ஓகேவா, ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங். ஓகேவா, ட்ரான்ஸ்ஃபர் கூட்ஸ் ஃப்ரம் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் டு அனதர் டிபார்ட்மெண்ட். இப்போது ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அதாவது ஃபர்தர் ப்ராசஸிங். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஒருத்தவங்க பண்ணுவாங்க, பேக்கிங் ஒருத்தவங்க பண்ணுவாங்க, லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஒருத்தவங்க பண்ணுவாங்க. ஸோ பேக்கிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும், மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். மேனுஃபேக்சர் பண்ணால் மட்டும்தான் பேக்கிங் பண்ண முடியும். மேனுஃபேக்சரே பண்ணலன்னா பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒர்க் இருக்காது. ஸோ அதை தான் மேனுஃபேக்சர் பண்ணி அந்த கூட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு டிபார்ட்மெண்ட் பண்ணால் தான் அங்கே பேக்கிங் பண்ண முடியும், ஃபர்தர் ப்ராசஸிங். ஓகேவா, அவுட்புட் ஆஃப் ஒன் டிபார்ட்மெண்ட் பிகம்ஸ் இன்புட் ஆஃப் அனதர் டிபார்ட்மெண்ட். கரெக்டாக, ஒரு டிபார்ட்மெண்ட்டோட அவுட்புட் தான் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டோட இன்புட்டாக இருக்கும். ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆர் ப்ரீ டிவைடட் செல்லிங் ப்ரைஸ். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியே வரும்போது இந்த ஒரு கூட் இருக்குன்னா ஒரு கூட்ஸுக்கு இவ்வளோ தான் காஸ்ட்டு, இல்லை இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ரிசர்வில் ஒரு டேர்மாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ்ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாக் ரிசர்வ் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ எவ்வளோ ஸ்டாக் நம்மள்ட்ட இருக்குன்றதுக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ்ன்ற டேர்மை யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ்ன்றதை நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அப்போ இவ்வளோ தான் ப்ரைஸ்ன்னு சொல்லி அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஒரு காஸ்ட் ஒரு கூட்ஸ்க்கு. ஸோ அதை தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்டர் டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸில் பேசிஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அதாவது இன்டர் டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால் ட்ரான்ஸ்ஃபர் மேட் பை ஒன் டு அனதர் டிபார்ட்மெண்ட். ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகேவா, அதான் டிபெண்டன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேவா, இதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். இப்போது இது என்னென்ன பேசிஸில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸு, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு, காஸ்ட் ப்ரைஸ், அக்ரீடு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகே, 3 விதமாக வந்து பார்த்திங்கன்னா இதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ்னால் ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்னால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டு ப்ளஸ்ஸு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி வர மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டை வந்து நம்ம எலிமினேட் பண்ணுவோம். ஸோ அது அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்ன்றது நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா இது ஒன்றுமே கிடையாது. அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் எதனால் நமக்கு வருதுன்னா கூட்ஸ் வந்து நமக்கு சேல்ஸ் நடக்காமல் இருக்கும். ஓகேவா, க்ளோசிங் ஸ்டாக் நமக்கு எவ்வளோ இருக்குதோ, சேல்ஸ் ஆகாமல் எவ்வளோ ஸ்டாக் இருக்குதோ அது எல்லாமே நமக்கு அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் நமக்கு வந்துடும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி இங்கே கொடுத்துருப்பேன். இன் கேஸ் ஆஃப் கூட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் டிபார்ட்மெண்ட் டு அனதர் டிபார்ட்மெண்ட் நோ ப்ராப்ளம் அரைசஸ் இஃப் ஆல் கூட்ஸ் ஆர் சோல்டு வித்தின் த இயர். ஓகேவா, ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அது எல்லாமே சோல்வ் பண்ணிட்டாங்க, விற்றுட்டாங்க அப்படின்னா நமக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. ஆன் தி அதர் ஹேண்ட் ஒரு வேளை ப்ராப்ளம் அரைசஸ் வேர் ஆல் கூட்ஸ் ஆர் நாட் சோல்டு. ஓகேவா, கூட்ஸ் எதுவுமே விற்கலை, கூட்ஸ் எதுவுமே சேல்ஸ் பண்ணலை, கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அன்சோல்டு ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அண்டர் தி சர்க்கம்டான்சஸ் appropriate adjustment must be made against the unsold stock for ascertaining the correct P&L account. ஸோ ஹியர் இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு அன்சோல்டு இருந்துச்சுன்னா நமக்கு லாஸ் வரும். ஓகேவா, அந்த லாஸை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அன்ரியலைஸ் ஆகுது பார்த்திங்களா, லாஸ் வந்தால் நமக்கு அன்ரியலைஸ் ப்ராஃபிட் வரும். அதை எலிமினேட் பண்ணிட்டோம் அதை எலிமினேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஓகேவா, அப்ரோப்ரியேட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த அன்சோல்டு ஸ்டாக்குக்காக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் P&L அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்ட் ஆகும். ஓகேவா, ப்ரொவிஷன்ஸ் ஆர் டு பி மேட் ஆஃப் போத் ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக். அந்த ஓப்பனிங் ஸ்டாக்குக்கும் க்ளோசிங் ஸ்டாக்குக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம ஜேர்னல் என்ட்ரியில் பார்க்கலாம். அன்சோல்டு இன்வென்ட்ரி அட் த எண்ட் ஆஃப் த இயர் இஸ் டு பி எக்ஸ்க்ளூடட். ஓகேவா, இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அன்சோல்டு இன்வென்ட்ரினா அன்சோல்டு ஸ்டாக்ஸ், இன்வென்ட்ரினா ஸ்டாக். ஓகேவா, அது எண்ட் ஆஃப் த இயரில் நமக்கு எவ்வளோ அன்சோல்டு இருக்குதோ அதை நம்ம தேடி பிடிச்சி நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும், அதாவது எலிமினேட் பண்ணணும். ஓகேவா,
ஸோ இந்த ப்ரொவிஷன் வந்து இந்த ஓப்பனிங் ஸ்டாக்குக்கும் க்ளோசிங் ஸ்டாக்குக்கும் இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக்னா தான் இந்த அன்சோல்டு இன்வென்ட்ரி. ஓகேவா? ஸோ அதோட ஜேர்னல் என்ட்ரி இப்போ நம்ம பார்க்கலாம் என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆகாமல் இருக்க அன்சோல்டு ஸ்டாக்கை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா க்ளோசிங் ஸ்டாக் ரிசர்வில் க்ளோசிங் ஸ்டாக் அதுதான். ஓகேவா? அந்த க்ளோசிங் ஸ்டாக்குக்கான ஜேர்னல் என்ட்ரி என்னன்னா ஜென்ரல் P&L அக்கௌண்ட் டெபிட் டு க்ளோசிங் ஸ்டாக் ரிசர்வ் அக்கௌண்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது, அதாவது க்ளோசிங் ஸ்டாக்னால் சேல்ஸ் ஆகாமல் இருக்குது. சேல்ஸ் ஆகாமல் இருந்தது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக லாஸ் தான். லாஸஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா P&L அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வைப்போம். ஸோ ஜென்ரல் P&L அக்கௌண்ட் டெபிட் டூ அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ரிசர்வ் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ க்ளோசிங் ஸ்டாக்ன்றதுனால க்ளோசிங் ஸ்டாக் ரிசர்வ். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் ரிசர்வ். ஓகேவா? அட் த எண்ட் ஆஃப் தி அக்கௌண்டிங் இயர், அந்த அக்கௌண்டிங் இயர் எண்டில் நமக்கு இது வரும். ஸோ இதோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டிட்டோவாக நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரிஸை ரிவர்ஸ் பண்ணுறோம் ஓப்பனிங்க்கு. இப்போ இந்த இயரோட கரண்ட் இயரோட க்ளோசிங் ஸ்டாக் தான் நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ அப்படியே ரிவர்ஸில் போனோம்னா நமக்கு ஃபார் ஓப்பனிங் ஸ்டாக் ரிசர்வில் வந்து பார்க்கும்போது அட் த பிகினிங் ஆஃப் த அக்கௌண்டிங் இயர் ஸ்டார்டிங்கில் இப்போ நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜேர்னல் என்ட்ரியை நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன இருக்குது? க்ளோசிங் ஸ்டாக் ரிசர்வ் இருக்குதா? இங்கே வந்து நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் ரிசர்வ் டெபிட்டில் வைக்கிறோம். ஜென்ரல் P&L அக்கௌண்ட் வந்து டெபிட்டில் இருக்குது, அதை நம்ம வந்து கிரெடிட்டில் வைக்கிறோம். டூ ஜென்ரல் P&L அக்கௌண்ட்ன்றதை கிரெடிட்டில் வைக்கிறோம். ஸோ நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான், சிம்பிள் தான் இது ஜேர்னல் என்ட்ரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ரிசர்வ்னு சொன்னோம் இல்லையா? அந்த ஸ்டாக் ரிசர்வ் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்கலாம். அந்த ஸ்டாக் ரிசர்வ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஜேர்னல் என்ட்ரி பார்த்தோமா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஸ்டாக். ஓகேவா? கரண்ட் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும். அப்புறம் நம்மள்ட்ட எவ்வளோ ஸ்டாக் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஸ்டாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம். அதுலேருந்து எவ்வளோ ஸ்டாக் ரிசர்வ் நமக்கு வந்து இருக்குதோ அதை லெஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் வந்து கரண்ட் ஸ்டாக் ப்ளஸ் ஸ்டாக்கு மைனஸு ஸ்டாக் ரிசர்வ் இப்படி தான் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஓகே? ஸோ இயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் ரிசர்வ் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட், அதாவது அன்சோல்டு குட்ஸ். ஓகே? அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் இன்க்ளூட் இன் த அன்சோல்டு ஸ்டாக். ஓகேவா? அன்சோல்டு ஸ்டாக்கில் அன்ரியலைஸ் ப்ராஃபிட் வந்து இன்க்ளூட் இருக்கும் கம்பைன்டு P&L அக்கௌண்ட். ஓகே? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக்கும் இருக்குது, P&L அக்கௌண்ட்டும் இருக்குது. ஓகே? அந்த ஸ்டாக் ரிசர்வ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் ஆஃப் unsold stock divided by transfer price into profit included in transfer price. ஓகே? ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் ஆஃப் அன்சோல்டு ஸ்டாக், அந்த அன்சோல்டு ஸ்டாக்குக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் இருக்கும், அது டிவைடட் பை ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட் இன்க்ளூடட் இன் த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ். ஓகே? ஸோ இதுதான் ஸ்டாக் ரிசர்வ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு அதை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? கூட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் A to B. ஏலேருந்து பிக்கு கூட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அட் ஏ ரேட் ஆஃப் 50% ஆஃப் காஸ்ட். ஓகே? அந்த காஸ்ட்டை விட 50% வந்து அதிகமாக தான் கொடுக்குறாங்க. அப்போது 100% ப்ளஸ் 50% 150%. ஓகேவா? அட் த ரேட் ஆஃப் 50% ஆஃப் காஸ்ட். ஓகே? காஸ்ட்டை விட 50% அதிகமாக கொடுத்துருக்காங்க. அப்போது வந்து 100% ப்ளஸ் 50% 150%. ஓகே? இஃப் த க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் டிபார்ட்மெண்ட் B இஸ் 96,000 rupees. க்ளோசிங் ஸ்டாக்னா என்னது? அன்சோல்டு. ஓகே? ஸோ க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் டிபார்ட்மெண்ட் B வந்து பார்த்திங்கன்னா 96,000, அது நமக்கு அன்சோல்டு. ஓகேவா? அன்சோல்டு இருக்குது. ஸோ கம்ப்யூட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக் ரிசர்வ். சரியா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் ஆஃப் அன்சோல்டு ப்ரைஸ். ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் ஆஃப் அன்சோல்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்சோல்டு, இதுதான் நமக்கு அன்சோல்டாக இருக்கிறது நமக்கு எவ்வளோ? 96,000. ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 50% அதிகமாக தான் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸே கொடுத்துருக்காங்க. அப்போ 150% இன்ட்டு ப்ராஃபிட் இன்க்ளூட் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ். எவ்வளோ ப்ராஃபிட்டு? 50% வந்து அதிகமாக தான் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ அதிகமாக வச்சு கொடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கிறது அந்த 50%. ஸோ இங்கே 50 இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா 32,000 வருது. இதுதான் நம்ம வந்து ஸ்டாக் ரிசர்வ். ஓகே? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதோட கண்டினியூட்டியை நம்ம பார்க்கலாம். ஓகே? தேங்க்யூ கைஸ்.